நீங்க இன்ட்ரோவர்ட்டா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்? மோஸ்ட்லி எல்லாருமே இன்ட்ரோவர்ட் தான். சோஷியலைஸ் ஆக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்னு யாரும் சொல்ல முடியாது. நாங்க மோஸ்ட்லி பெரிய கேர்ள்ஸ் கேங் தான். நாங்க ஆம்பிவர்ட் தான். ஆம்பிவர்ட்னா யாரு? ஆம்பிவர்ட்னா இன்ட்ரோவர்ட் கேங் கூட இன்ட்ரோவர்ட் ஆகும். எக்ஸ்ட்ரோவர்ட் கேங் கூட எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிடும். நாங்க எங்களுக்குள்ள இன்ட்ரோவர்ட், நாங்க எங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரோவர்ட். ஆக்சுவலி வெளியே போனா இன்ட்ரோவர்ட். சரி, இன்ட்ரோவர்ட்னா அது எப்படி வந்து எப்படி தெரியும் இன்ட்ரோவர்ட் தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு எப்படி தெரியும்? நம்ம ഇൻട്രോവേർട്ട്ന്ന് പറഞ്ഞാൽ നമുക്കൊരു in a strange in a group of strange people we can't interact much. We'll be like, okay, this is not our taste or this is not our cup of tea. That's it. நம்ம கிட்ட அந்த எப்படி சொல்றது, ஈஸியா மிங்கிள் ஆனவங்க கிட்ட அவங்க வேற ஃபேஸ் இருக்கும். வெளியே வந்துட்டு அவங்க ரொம்ப கம்போஸ்டா இருப்பாங்க. அதை வச்சு இன்ட்ரோவர்ட் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் டாக் பண்ணா யாரை பண்ணுவீங்க? இன்ட்ரோவர்ட் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட் பார்வதி எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கு. இன்ட்ரோவர்ட் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு கிருஷ்ணஜோதி. அவள് எங்க கூட எக்ஸ்ட்ரோவர்ட் ആണ്. பட் வேற கேங் கூட அவள് இன்ட்ரோவர்ட் ആണ്. ஆனா இப்ப சோசியலைஸ் ஆன பிறகு அந்த பேச்சு வந்து எந்த மாதிரி இருக்கும்? எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குமா இல்ல வந்து அந்த இன்ட்ரோவர்ட் ஜோன்ல தான் இருப்பாங்க? மெச்சூரிட்டி லெவல் வந்து அதிகமாயிடும். எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிட்டோம்னா மெச்சூரிட்டி லெவல் அதிகமாயிடும். இந்த கருத்தா பேச ஆரம்பிப்பாங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கப்ப நம்ம கூட ஜாலியா இருப்பாங்க. வெளியே வந்துட்டு பேசவே தயங்குவாங்க. இப்ப வெளியே போயும் கருத்தா பேசுவாங்க மத்தவங்களுக்கு. ஆக்சுவலி என்னோட நான் தான் ஒரு எக்ஸாம்பிள். முன்னாடி ரொம்ப 12th படிக்கிற வரைக்கும் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வர வரைக்கும் இப்போ அவங்கள சொல்றேன், அவங்க எங்க சிஸ்டர், அவங்கள சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பழகுங்க, இந்த மாதிரி கருத்தா இருங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. நம்ம முதல்ல ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்டா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துரும். அதுதான் இப்போ. சரிங்க, இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்களா? எதனால இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க? என்ன ரீசன்? மெயின் ரீசன்னா என்ன இருக்கும்? அவங்க ஃபேமிலியில இருக்கலாம், சிங்கிள் சைல்டா இருப்பாங்க, அவங்க கூட பழகுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு சிஸ்டர் இருக்கனால நாங்க சிஸ்டருக்கு டேக் கேர் பண்ணிக்க, அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், நல்லது கெட்டது சொல்லித்தரேன், அப்படி மாறிடுவோம். சிங்கிள் சைல்டா இருக்கவங்க மோஸ்ட்லி இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. சரிங்க, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இன்ட்ரோவர்ட் மென்ஷன் பண்ணனும்னா யாரை பண்ணுவீங்க? கேர்ள்ஸ் கேங். அவங்க நம்ம கிட்ட ஜாலியா இருப்பாங்க, சிரிச்சு நல்லா பேசுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, சைட் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க நம்ம கூட இருக்கப்ப. வெளியே போனா அது ஆம்பியர்ட்னா ரெண்டுமே கலந்து இருப்பாங்களா? Comfort, we'll be comfortable with our comfortable people. Like comfort zone ல നമ്മള് നല്ല extrovert ആയിട്ട് behave ചെയ്യും. சரிங்க, பாய்ஸ்ல இன்ட்ரோவர்ட்ல இருக்காங்கல்ல, கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸ்ல இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரிலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. அவங்க ஆக்டிவிட்டீஸ் பேசுவாங்க. ஆக்டிவிட்டீஸ்னா எங்ககிட்ட மச்சான் ப்ரோ அப்படி நல்லா பேசுவாங்க. வெளியே போய் அந்த பொண்ணு நம்பர் வாங்கி கொடு அப்படி பேசுறது இருக்கு. அந்த மாதிரி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.